अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அழகிய பண்புகள் என்ற தொடரிலே அல்லாஹுக்கு அளவற்ற அருளாளன் என்ற பண்பு இருப்பது போல அவன் கடுமையான கோபமுடையவன் என்ற ஒரு பண்பும் இருப்பதை பற்றி கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். அல்லாஹ் கோபமுடையவன் என்று சொன்னால் அவனுடைய கோபத்தை ரஹமத்து மிஞ்சிவிடும் என்று சொல்கிற அளவுக்கு அருள் அதிகமாக இருந்தாலும் எந்த இடத்துல அவன் அந்த கோபத்தை குறைத்து கொள்ள மாட்டான் என்றால் அதற்கு சில குற்றங்களை அல்லாஹ் பட்டியலிடுகிறான். அதில் முதன்மையான குற்றம் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறது, அல்லாஹ்வை மறுக்கிறது. இந்த காரியத்தை செய்த யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்திலே திருந்தி கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த உலகத்திலே தௌபா செய்து மீளவில்லை என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். எவ்வளோ பெரிய குற்றம் செய்தாலும் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் கூட அல்லாஹ் மன்னித்து விடுவான். நாடினால் மன்னிக்காமல் விட்டு விடுவான். ஆனால் இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவங்களுக்கு கிடையாது என்பதை சென்ற தொடரில் பார்த்தோம். அது போன்ற இன்னொரு குற்றம், அல்லாஹ்வுக்கு அதிகமாக கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய குற்றம், மனிதனை நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு குற்றம் என்னன்னு சொன்னால் ஒரு உயிரை கொல்றது, கொலை செய்தல் இருக்கு இல்லையா. இதை கடுமையான கோபத்துக்குரிய காரியமாக அல்லாஹ் பார்க்கிறான். மற்றவர்களுக்கு காட்டுகிற கருணையை கொலையாளிகளுக்கு அல்லாஹ் காட்டுவது கிடையாது. எப்படி காட்டுகிறான் என்று சொன்னால் 4வது அத்தியாயத்தில் 93வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமை யக்துல் மூமினன் முத்தஅம்மிதன், ஒரு மூமினை வேண்டுமென்றே யார் கொலை செய்கிறானோ ஃபஜஸாவுஹு ஜஹன்னமு, அவனுக்குரிய தண்டனை நரகம், ஹாலிதன் ஃபீஹா, அதில் நிரந்தரமாக அவன் இருப்பான், நரகத்திற்கும் போவான், நிரந்தரமாக இருப்பான். ஓ வலிபல்லாஹு அலைஹி, அவன் மீது அல்லாஹ் கோபம் கொண்டு விட்டான். ஓ லானஹு, அவனை சபிக்கிறான். ஓ ஆத்தலஹு அதாபன் அலீமா, அவனுக்கு கடுமையான வேதனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று இந்த கொலைக்கு எதிராக அல்லாஹ் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறான். என்ன நிலைப்பாடு என்றால், அவனுக்கு இணை கற்பிப்பவனுக்கு எப்படி மன்னிப்பில்லையோ, இணை கற்பித்தால் எப்படி நிரந்தர நரகத்திற்கு போவானோ, ஒரு உயிரை கொல்வது என்பது அவ்வளோ பெரிய குற்றம். எந்த ஒரு சில காரணங்கள் இருக்கிறது, அதையும் நம்ம தொடரில் பார்ப்போம். அல்லாஹ் அனுமதித்திருக்கிற காரணங்கள் இல்லாமல் ஒருவனை கொலை செய்தான் என்று சொன்னால் அது தன்னைத்தானே கொலை செய்தாலும் சரிதான், தான் பெற்ற பிள்ளையை கொலை செய்தாலும் சரிதான், அல்லது வேற ஒருத்தனை பகையின் காரணமாக வேறு ஒரு உலக ஆதாயத்திற்காக கொலை செய்தாலும் சரிதான், எல்லாமே அல்லாஹ்வுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது, நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடியது. அப்போ கோபப்படுகிறான் என்று இந்த வார்த்தை அல்லாஹ் இந்த விஷயத்துக்கு சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு குற்றத்தையும் ஒரு குற்றத்தை ஒன்றாகத்தான் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்வை பொறுத்தவரைக்கும் என்னென்னு கேட்டால், ஒரு நன்மை செஞ்சீங்கன்னு வைங்களேன், ஒரு நன்மை 10 நன்மை, நீங்கள் செஞ்சது ஒரு தொழுகை 10 தடவை தொழுவதாக அல்லாஹ் நன்மை எழுதி விடுகிறான். தீமையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் அதுக்கு அது போன்றது தான். ஒரு தப்பு செஞ்சால் ஒரு தப்பு தான், ஒரு தடவை திருடினா ஒரு தடவை திருடியதாகத்தான் அல்லாஹ் எழுதுவான். இந்த கொலைக்கு மட்டும் அல்லாஹ் அப்படி எடுக்கவில்லை. ஒரு கொலை செய்தால் உலக மக்களை எல்லாம் கொலை செய்த கணக்கு அல்லாஹ் வைக்கிறான். ஒரு ஆளை கொலை செஞ்சதுக்கு எவ்வளோ பெரிய கடும் கோபம் வரும். அல்லாஹ் இந்த கொலைக்கு மட்டும் எந்த நிலைப்பாடு எடுக்கிறான் என்று சொன்னால், ஒரு உயிரை நீ கொலை செய்தால் பக்க அன்னமா கத்தலன்னாச ஜமியா, அத்தனை மனிதர்களையும் நீ கொலை செய்தவனை போலன்னு சொல்லி 5வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். அப்போ இந்த கொலையை பொறுத்த எந்த பாவத்தையும் எல்லாம் அப்படி பார்க்கல. எந்த ஒரு பாவத்தையும் ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் தான், ஒரு நன்மைக்கு 10 நன்மை, அதை விட கூடவும் தருவான் அல்லாஹ் நாடினால். குறைஞ்சது 10, 70, 700 அல்லாஹ் நாடி அளவுக்கு தாராளமாக தருவான். தண்டனையை பொறுத்த வரைக்கும் எந்த தீமையும் அல்லாஹ் 1க்கு 2 கூட கொடுக்க மாட்டான், ஒரு தப்புக்கு ஒரு தப்பு தான். ஆனால் இந்த கொலை எல்லாம் எப்படி பார்க்குறான்னு கேட்டால், மன் கத்தல நப்சன் பி கைரி நப்சின், ஒரு உயிரை கொன்றான் என்பதற்காக இல்லாமல் ஒருத்தனை கொலை செய்தால்
மரண தண்டனை கொடுக்குறாங்கல்ல, கொலைக்கு கொலையாக. அப்படி இல்லாமல் நீ ஒருத்தனை கொலை செய்தால், அவ் ஃபசாதின் ஃபில் அர்தி, பூமியிலே குழப்பம் ஏற்படுத்துகிறார் என்பதற்காக ஒரு அரசாங்கம் கொலை செய்யுமே, அந்த மாதிரி இல்லாமல் கொலை செய்தால் ஃபகன்னமா கதலன் நாச ஜமியா, அவன் மனித குலத்தையே கொலை செய்தவன். எல்லா மனிதர்களையும், நாசனா மனிதர்கள், ஜமியாண்ட அனைவரையும், ஒரு மனுஷன் விடாம அத்தனை பேரை நீ கொலை பண்ணிவிட்டேங்கிறான்ல. அவன் செஞ்சது ஒரு கொலை. அவனுக்கு அல்லாஹ் கொடுக்குற மார்க் என்னன்னு கேட்டா, ரிமார்க் என்னன்னு கேட்டா, நீ ஒரு கொலை செய்யல, ஒட்டுமொத்த மனித குலத்தை நீ கொலை செய்து விட்டாய். இப்படி ஒரு கடும் நிலைப்பாட்டு அல்லாஹ் எடுக்கிறான்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய கோபம் எத்தகையது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லா விதமான கொலைகளும் அழிந்திருந்தது. குறிப்பாக தான் பெத்த பிள்ளையை தானே கொள்வது, தான் பெத்த பிள்ளைய தானே கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடும் அன்றைய அரபு மக்கள்கிட்ட சர்வசாதாரணமாக இருந்தது. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், அந்த குழந்தை கொலையை பற்றி பல வசனங்களில் எச்சரிக்கிறான். இப்போது செய்கிறார்கள். இன்றைய நவீன காலத்திலையும் நவீனமான முறையில் தங்களுடைய குழந்தையை தாங்களே கொலை செய்கிற காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எச்சரிக்கிறான், கது ஹஸ்ரல்லதீன கத்தலு அவுலாதஹும் சஃபஹம் பிகைரி இல்மின், அறிவற்ற முறையில் மடத்தனமாக தங்கள் பிள்ளைகளை தாங்களே கொலை செய்கிறார்களே, அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். 6:140 வசனத்தில் உன் பிள்ளை தான், இந்த மோட்டிவும் கிடையாது, அவன் பகை ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி சோறு கொடுக்க முடியலை என்ற காரணத்திற்காக, அல்ல சமூகத்தில் ஒரு கேவலமாக கருதுவார்கள் என்ற காரணத்திற்காக நீ பெத்த பிள்ளைய நீனே கொலை செய்தால் நஷ்டம் அடைந்து விட்டாய். அல்ல பிரித்து பார்க்கல, உன் பிள்ளை தானே நீ கொலை செஞ்சுட்டு போ, அது சின்ன குற்றம், அப்படி எல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றான், குல் நபியை சொல்லுங்கள், தஆலோ அத்துலுமா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்கள் இறைவன் எவற்றையெல்லாம் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான், தடை செய்திருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று நபியை மக்கள்கிட்ட சொல்லுங்க. என்ன தடை செய்திருக்கிறான்? அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு நீ எதையும் இணை கற்பிக்க கூடாது, ஷிர்க் வைக்க கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அவங்கள கவனித்துக் கொள்ள வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். மூணாவதாக குற்றத்தில் வலா தக்துலு அவுலாதக்கும் இன்இம்லாக், வறுமையின் காரணமாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கொள்ளாதீர்கள். நஹ்னு நர்சுக்குக்கும் வையாகும், உங்களுக்கு அவங்களுக்கு நாம தான் ரிஸ்க் அளிக்கிறோம். பிள்ளையை பத்திர நீ நான் ரிஸ்க் அளிக்கிற இல்லை, நீ பிள்ளை பெற்றால் உனக்கு மட்டும் இல்லை அந்த பிள்ளைக்கும் சேர்த்து ரிஸ்க்கு தருவது நான் தான், அதனால கொள்ளாதீங்க. ஹராமாக்குனதை உங்களுக்கு சொல்கிறேன்னு கூப்பிட்டு இந்த 3 விஷயத்தெல்லாம் சொல்கிறான். என்ன 3 விஷயம்? ஷிர்க் வைக்காதீங்க, பெற்றோரை கவனிக்காமல் விட்டுறாதீங்க, மூணாவதாக சொல்லுகிறான் நீங்கள் பெற்ற பிள்ளைய நீங்களே கொலை செஞ்சிடாதீங்க. அவ்வளோ பெரிய ஒரு குற்றமாக முக்கிய பட்டியல் போடுவதில் ஷிர்க்குக்கு அப்புறம் அதை பெற்றோர்களை நோவினை செய்வதற்கு அடுத்தபடியாக இந்த கொலைங்கிற ஒரு குற்றத்தை அல்லாஹ் தன் குழந்தை வேறால கொலை செய்வதில்லை, தன் குழந்தையை தானே கொள்வதை அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். இது 6:151 இருக்கிறது, 6வது அத்தியாயம் 151வது வசனம். அதே மாதிரி வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத்தை இம்லாக், வறுமையின் காரணமாக வறுமைக்கு பயந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள். நஹ்னு நர்சுக்குஹும் வையாக்கும், உங்களுக்கும் அவர்களுக்கு நாமே ரிஸ்க் அளிக்கிறோம், உணவளிக்கிறோம். இன்ன கத்லஹும் கான ஹித்ஆன் கபீரா, உங்கள் பிள்ளைகளை நீங்களே கொல்வது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. ஹித்னா பாவம், கபீர்னா பெரிய பாவம், இது பெரும் பாவமாக இருக்கிறது, பிள்ளையை மட்டும் கொன்றாதீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 17:31 வசனத்தில் சொல்லுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று வந்தார்களேயானால் ஆண்கள்கிட்ட எடுப்பாங்க, பெண்கள்கிட்ட எடுத்த உடன்படிக்கை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். பெண்கள்லாம் வருவாங்க, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது மிக முக்கியமானதுக்கு ஒப்பந்தம் வாங்கணும், அனைத்தையும் சொல்கிறது கிடையாது. ரொம்ப அவசியமானதை சொல்லி அனைத்தையும் சொல்வதாக இருந்தால் மொத்த குர்ஆனையும் வாசி காட்டி ஒப்பந்தம் எடுக்கணும், அவ்வளோ சட்டங்கள் இருக்கிறது. மிக முக்கியமானதை பொறுக்கி எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் வாங்குவார்கள். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதா இருந்தால் இதெல்லாம் செய்யணும். அது என்னென்ன செய்யணும்? இதா ஜாஅக்கல் மூமினாத்து யுபாயிஅனக, மூமினான பெண்கள் பையத்து செய்வதற்கு வந்தார். எதற்கு பையத்து செய்யணும் என்று கேட்டால், அலா அல்லாஹ் யுஸ்ரிகுன பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எதை இணை கற்பிக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் சொல்லணும், முஸ்லீம் ஆகிறதா இருந்தால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் நாங்கள் இணை கற்பிக்க மாட்டோம் என்று சொல்லி, வலா யஸ்ரிகுன, நாங்கள் திருடவே மாட்டோம் என்று சொல்லி, வலா யஸ்னீன, விபச்சாரம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி,
வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன, தாங்கள் பெற்ற பிள்ளைகளை தாங்களே கொல்ல மாட்டோம் என்று சொல்லி பையத்தெடுக்க வந்தார்களேயானால் நீங்கள் பையத்து செய்யுங்கள், செய்து கொடுங்கள் ஒரு பட்டியல் போடுறோம். அப்போ முக்கியமான விஷயங்களை சொல்லும் பொழுது பிள்ளைகளை கொள்வது பெண்கள்கிட்ட இருந்திருக்குன்னு வழங்குது. பிள்ளைகளை தகப்பம் கொள்றதுங்கிறது அது ஒரு கணக்கு. பிள்ளைகளை தாயே கொள்ளுவாள் என்ற காரணத்தினால தான் அந்த பெண்கள்கிட்ட உடன்படிக்கை எடுக்கப்படுது. எப்படி நீங்கள் பெற்ற பிள்ளைதானு கொன்றாதீங்க என்று எடுக்கப்படுகிறது. இது 60வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான். அதே மாதிரி இதுக்கு கடுமையான விசாரணை இருக்குது மறுமையில். ஒய்தல் மப்பூதத்து சுகிலத் ஐயதன் பின் குத்திலத், உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த குழந்தைகள்கிட்ட விசாரிக்கப்படும். அல்லாஹ் உசுரோடு புதைக்கிறாங்கல்ல குழந்தை, அதை எழுப்பி விசாரிப்பான். ஐயதன் பின் குத்திலத், என்ன பாவத்திற்காக இவள் கொல்லப்பட்டால், கொலை செய்கிறதா இருந்தால் அதுக்குரிய ஏதாவது குற்றத்தை செஞ்சிருக்கணும் இல்லையா? இந்த குழந்தை, இந்த சிறுமி என்ன பாவத்திற்காக கொல்லப்பட்டால் என்று மறுமையில் விசாரிக்கப்படும். விசாரித்தா என்ன பாவத்தை சொல்ல முடியும்? ஒன்றும் இருக்காது. ஒரு பாவத்துக்கு கொல்லப்படலை. அப்படியானால் அந்த கொன்றவர்கள் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவார்கள். அவரவருடைய பெற்றோரை நரகத்திற்கு தள்ளுவதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்டா, எழுப்பி கேட்குறான், எதுக்கு இந்த குழந்தையை கொன்ற, அது செய்த பாவம் என்ன, அது செய்த குற்றம் என்ன என்று அல்லாஹ் விசாரிப்பான் என்று 81வது அத்தியாயத்தில் 8-9 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குழந்தைகளை, குறிப்பாக பெண் குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை கொல்ல மாட்டார்கள், பெண் குழந்தைகளை கொல்லுவார்கள். கருவில் வச்சு கொள்றதில்லை, பெற்று எடுத்த பிறகு வெளியே அந்த குழந்தையை வைத்து என்ன செய்வார்கள், உயிரோடு பார்த்து கொஞ்ச வேண்டிய அந்த குழந்தையை ஈவு இறக்கம் இல்லாமல் கொள்ளுவார்கள். குழி தோண்டி உயிரோடு புதைத்து கொன்று விடுவார்கள். அப்போ இந்த மாதிரி உயிரோடு குழந்தைகளை கொள்ளுகிற ஒரு பழக்கம் அன்றைக்கு இருந்தது பெண் குழந்தைகளை. எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒய்தா புஷிர அகதுகும் பில் உன்சா, பெண் குழந்தை பிறந்த நற்செய்தி சொல்லப்படுமையானால் அந்த காலத்தில் வாழ்ந்த நிலையை அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து காட்டுகிறான். ஒய்தா புஷிர அகதுகும் பில் உன்சா, அவர்களில் யாருக்காவது பெண் குழந்தை பிறந்த நற்செய்தி சொல்லப்படுமையானால் லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, முகமெல்லாம் கருத்து போயிருமா. ஒருத்தன் இருப்பான், வெளியே இருப்பான், உங்கள் மனைவி புள்ள பெற்றுட்டாங்க, பொம்பளை புள்ள அப்படின்னு அந்த செய்தியை போய் சொல்லுவாங்க. அதை கேட்டவுன்னு அவனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி எப்படி ஆக்கிவிடும் என்று கேட்டால் மூஞ்செல்லாம் சுரி கருத்து போயிடும். அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருப்பானா. இந்த பெண் குழந்தை பிறந்த செய்தியை கேட்ட உடனே லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, ஆஹா பெண் குழந்தை பிறந்துருச்சு, எதுக்கு இந்த மாதிரி கருத்து போகும்? நம்ப முடியாத அதிர்ச்சி தரத்தக்க ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டால், நமக்கு நெருக்கமான ஒருத்தர் இறந்து விட்டதை கேள்விப்பட்டால், நம்முடைய எல்லா சொத்துக்களும் அழிந்து விட்டதை கேள்விப்பட்டால் முகம் கருத்து போயிருமே. அப்படி ஆயிருமா யாருக்கு? இந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்த தகப்பனுக்கு. எத்தவாரா மினல் கௌமி மின் சூயி மா புஷ்ரபிஹி, இவனுக்கு கிடைச்ச இந்த கெட்ட செய்தி நினைத்து கொண்டு மக்கள்கிட்ட மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சிருவானா. பொம்புள்ள பிள்ளை பிறந்தா என்னமோ ஒரு கொலை செஞ்ச மாதிரி, கொள்ளையடிச்ச மாதிரி, விபச்சாரம் செஞ்ச மாதிரி, திருட்டின மாதிரி அவன் எப்படி ஒளிஞ்சு மறைவானோ அந்த மாதிரி அவன் என்ன செய்வானா, ஆகா பொம்புள்ள பிள்ளை பிறந்து எந்த முகத்தில் ஊருக்கு போகிறது, பொம்புள்ள பிள்ளை பிறந்தா எல்லாம் கேலி பண்ணுவாங்களே. அப்போ ஒருவனுக்கு பொம்புள்ள பிள்ளை பிறப்பது என்பது கேலிக்கு உரியதாகவும் கிண்டலுக்கு உரியதாகவும் மனிதனுடைய அந்தஸ்தை குறைப்பதாகவும் அவமான சின்னமாகவும் அன்றைக்கு கருதப்பட்ட காரணத்தினால பெண் குழந்தை பிறந்த செய்தியை கேட்டால் ஆளு கருத்து போயிடுறான், மூஞ்சி கருத்து போயிடுது. இரண்டாவதாக எத்தவாரா மினல் கௌமி, சமுதாயத்தை விட்டு மறைந்து வாழ்றான். மறைஞ்சு என்ன செய்யறான், இந்த இழிவோடு நான் வைத்துக் கொள்வதா, துசுகலா துராப், மண்ணுக்குள்ள போட்டு நான் புதைப்பதா, இந்த இழிவையை நான் சுமந்து கொண்டு திரிவதா, அது இழிவுங்கிறான். அப்போ இந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்தது இழிவு என்று நினைத்து கொண்டு உயிரோடு கொண்டே குழந்தை புதைத்தார்கள். அந்த காட்டுமிராண்டி காலத்தில் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பப்படுகிறார்கள். இந்த கொடுமை ஒழிப்பது முக்கியமான நோக்கம். அல்லாஹ்வுடைய தூதருடைய முக்கியமான பணிகளில் இந்த உயிரோடு குழந்தைகளை கொன்றார்கள் இல்லையா, அதை ஒழிப்பதற்கு வர்றாங்க. அப்போ இந்த பெண் குழந்தை எது கொள்றான்னு கேட்டால் அது ஒரு இழிவு, கேவலம். படைப்புகளில் இந்த வரதட்சணை அந்த மாதிரி காரணம்லாம் கிடையாது. இந்த காலத்தில் வரதட்சணை கொள்றானே, அப்படி இருந்தால் கூட அவன் ஏதோ உலகத்து நியாயத்தை ஒன்று வச்சிருக்கிறான்னு அர்த்தமாயிரும். அவங்களுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டால் இந்த பொம்பளைன்னா இழிவான பெண்களை கேவலம் நினச்சிருந்தான். அந்த காலத்து டவுரிலாம் கிடையாது, அந்த காலத்து வரதட்சணைலாம் கிடையாது. ஐயாமுல் ஜாகிலியா காலத்தில் மகர் கொடுத்தா கல்யாணம் பண்ணாங்க. அறியாமை காலத்திலேயே கல்யாணம் பண்ணுற அந்த ஆம்பளை தான் மகர் கொடுத்தான். ரசூலுல்லாஹ் நபி ஆகிறதுக்கு முன்னாடி மகர் கொடுத்தா கல்யாணம் பண்ணினார்கள்.
அந்த சமூகத்திலே மகர் கொடுத்து திருமணம் செய்கிற வழக்கம் இருக்கும் பொழுது வரதட்சணை கொடுக்கணும், அதுக்காக செஞ்சான் இல்லை. பொம்புலன்னல் இழிவு, பெண் என்றாலே கேவலம், இழிவு என்று அந்த பெண்கள் அவ்வளவு மோசமாக கருதிய காரணத்தினால்தான் ஏதோ சாணியை மிதித்தால் அப்படி ஒரு அருவருப்பாக நினைப்பானோ, காலில் சாணியை மிதித்து விட்டால், மலத்தை மிதித்து விட்டால் எவ்வளோ அருவருப்பாக நினைக்குவானோ அந்த மாதிரி பெண் குழந்தை பிறந்த அருவருப்பு இப்படி கருதினார்கள். அப்போ இதெல்லாம் அல்லாஹ் தான் எச்சரிக்கிறான். எவன் ஒருத்தன் கொலை செய்கிறானோ அல்லாஹ் அவன் மேலே கோபப்படுகிறான், சபிக்கிறான், கடும் தண்டனை ஏற்படுத்தி வைத்துக்கிறான் என்று சொல்லி எச்சரிக்கை செய்து அந்த சிசுவை கொள்வதை அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்தார்கள். ஒழிக்கப்பட்டுருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலேயே இந்த உயிரோட குழந்தையை புதைக்கிற ஒரு தன்மை முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இன்றைக்கு பார்க்குறோம், நவீன காலத்தில் இந்த குழந்தையை கொள்கிறாங்க, பெற்று எடுத்த பிறகு கொள்கிறார்கள். ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா அங்கே பெண் குழந்தைகளை தாய்மார்கள் கொன்ற செய்திகளை பிபிசிங்கிற ஊடகம் அவங்கள்ட்ட பேட்டி எடுத்து உலகத்துக்கெல்லாம் வெளியே கொண்டு வந்துச்சு. ஏன் இந்த குழந்தையை கொள்றீங்க? குழந்தையை பெற்ற பிறகு கள்ளிப்பாலை ஊற்றி கொள்வது, கள்ளிப்பாலை இந்த குழந்தையுடைய வாயில் ஊற்றி கொள்வது, தலைவாணி வச்சு அமுக்கி கொள்வது, குழந்தையை தானே பெற்று யார் கொள்றா? தாய். பெற்ற அன்னைக்கு தான் காட்டு மிராண்டிகள் இருந்தார்கள் நினைத்தா இன்னைக்கு இருக்கிறார்கள். அப்போ அந்த குழந்தைக்கு தலைவாணியை வச்சு அமுக்கினா மூச்சு திணறி செத்து போயிடும். பால் குடிக்கிற குழந்தை வாயில் நெல்லடி போடுவாங்க, நெல்லை போட்டால் என்ன செய்கிறேன், அதில் அவுட் ஆகிடும். பாலை தவிர சமைச்ச சோறே கொடுக்க முடியாத ஒரு குழந்தை, மீனை கூட கொடுக்க முடியாத ஒரு குழந்தை, நெல்லை கொண்டை தொண்டையில் அள்ளி போட்டால் குழந்தை செத்துடும். இப்படியெல்லாம் அந்த சாவடிப்பதற்கு பல டெக்னிக், கள்ளிப்பாலை ஊற்றுறது, தலைவணி நமக்கு மூச்சு திணற வைத்து சாவடிக்கிறது, அப்படி தண்ணிக்குள்ள அமைக்கி சாவடிப்பது. பெரிய அண்டாவில் தண்ணியை வைத்து 2-3 நிமிஷம் உள்ள மூளை கடிச்சா செத்து போயிடும். இதை யார் செய்கிறா? பெத்த தாய் செய்கிறா. அவள் பெத்த பிள்ளையே அப்படி செய்கிறான். அப்போ கேட்குறான், பிபிசிலேருந்து கேட்குறான், எப்படி உங்களுக்கு மனசு வருது? நீங்கள் பெத்த பிள்ளை தானே, அதை எப்படி உங்களால் என்ன கொள்வதற்கு என்ன ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்கள் பெற்ற தாய்கள் சொல்லக்கூடிய அந்த பேட்டியை அவன் ஒளிபரப்புறான். சர்வதேச உலகத்துக்கெல்லாம் போகுது இந்த செய்தி. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆம்பளை பிள்ளைன்னா ஒரு கோமணத்தை கட்டி வெளியே விட்டுருவோம், ஆம்பளை பிள்ளையை பெற்றா குழந்தைக்கு ஒரு கோமணம் தான். பொம்பளை பிள்ளைன்னா என்ன செய்யணும்? அதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு அதிகமாக செலவழிக்கணும். ஆம்பளைக்கு எண்ணெய் தேய்க்காமல் தலையை அனுப்பி விட்டுறலாம். பொம்பளை பிள்ளைக்கு நிறைய எண்ணெய் செலவாகும், வளர்க்குறதுக்கு நிறைய எண்ணெய் செலவாகும். ஆம்பளைனா சம்பாதிச்சு கொட்டுவான், பொம்பளை பிள்ளைனா வீட்டில் வச்சுக்கிட்டாங்க என்ன செய்யணும்? சோறு போடணும். அப்புறமேல் கல்யாணம்னு வருவாங்க, எங்களால் செஞ்சு கொடுக்க முடியாது. அப்போ அதை நினச்சி சாவுறதுக்கு பதிலாக அதை கஷ்டத்தை நாங்கள் அடையாமல் சாவடிச்சிடுறோம். சாதாரணமாக சொல்கிறாங்க, உறுத்தல் இல்லாமல் இது வளர்ந்து என்ன ஆகும்? இந்த பிள்ளையை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க இயலுமா? அப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்காமல் இருந்தால் தினம் செத்துக்கிட்டு இருக்குமே, இல்லற வாழ்க்கை கிடைக்காம தினம் எங்கள் குழந்தை சாவுமே. அப்படி இருக்குது, கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க. கண்ணு முன்னாடி இந்த வரதட்சணை என்ற கொடுமையின் காரணமாக பல வீடுகள்லையும் குமர்கள் தேங்கி கிடக்கிற காட்சியை பார்த்துவிட்டு நமக்கு பிறக்கிற பிள்ளைக்கு இந்த மாதிரி வந்துவிடக்கூடாது என்று பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இஸ்லாம் சென்றடைந்த செய்ய மாட்டாங்க, இப்படித்தான் இருந்தார்கள். இன்றைக்கும் இவங்களாவது வரதட்சணை செஞ்சார்கள், அன்றைக்கு ஒரு காரணம் இல்லாமல் செஞ்சான், அதையே இஸ்லாம் முடிச்சிச்சு. எந்த ஒரு காரணம் இல்லாமல் செய்த அல்லாஹ் கோபிக்கிறான்ங்கிற ஒரு செய்தி போனால் இது இறைவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று உள்ளத்தில் ஆழமாக பதிந்தால் அவர்களால் பிள்ளைகளை கொள்ள முடியாது. அப்போ இது இன்றைக்கும் இருந்து கொண்டு ஒழிக்கப்படலை, இன்னமும் இருக்குது, இப்போவும் இருக்கிறது. விருதுநகர், ராஜபாளையம் போன்ற பகுதிகளில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறதாக என்ன செய்கிறான், ஊடகங்கள் வழியாக நமக்கு தெரிய வருகிறது. அப்போ இது பெரிய குற்றங்கள் விளைவிக்கிறது, செஞ்சிடக்கூடாது. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம நவீன காலத்தில் கருவில் ஸ்கேன் பண்ணி பார்க்குறது, ஸ்கேன் பண்ணி பார்த்து ஆஹா நம்ம குழந்தை பொம்பளை பிள்ளையாவில் இருக்குது. முதல்ல கண்டுபிடிக்க இயலாது, பெற்ற பிறகு தான் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு தெரியும். ஆம்பளை பிள்ளைன்னு கனவு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான், ஆம்பளை பிள்ளை பிறந்தால் வச்சுக்கிடுவான், பொம்பளை பிள்ளை பிறந்தால் கொண்டு போய் பதிச்சு கொண்டுருவான். அது அன்றைக்கு உள்ளது. இன்றைக்கு நவீன காலத்தில் என்ன, குழந்தை உருவாகி வளர்ந்து அது பொம்பளை பிள்ளை தான் என்று தெரிய வரும் பொழுது பெற்றுட்டு கொள்வது நம்ம கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன செய்யற, பெறாமல் கொண்டு விட்டா வயிற்றுக்குள்ளே வச்சே கொண்டு விடுறது, சாவடித்து அறுத்து வெளியே எடுக்கிறது, களைச்சி எடுக்கிறது, துண்டுதுன்னா சதையாக பிச்சு எடுப்பார்கள். தங்களுடைய கருவில் வைத்து இந்த குழந்தை என்ன செய்கிறது, எதனால்? பெண் குழந்தைங்கிற காரணத்தினால், பெண் குழந்தை உருவாகி விட்டது என்கிற காரணத்தினாலும் இன்றைக்கு நவீன காலத்தில் கொலை செய்கிறார்கள். எந்த அளவுக்கு நிலைமை ஏற்பட்டது என்று சொன்னால்,
நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகிறது. 1-2 நடந்தால் விவாதிக்க மாட்டார்கள். நாடு பூரா பரவலாக நடந்தால் தான் விவாதிப்பார்கள். சட்டம் கொண்டு வருவார்கள். சட்டம் கொண்டு வந்தார்கள். என்ன சட்டம்? அதாவது கருவில் உள்ள குழந்தை ஆனா பண்ணான்னு சொல்லக்கூடாது. சொன்னால் டாக்டருக்கு தண்டனை. கருவில் உள்ள ஸ்கேன் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஸ்கேன் பண்ணி குழந்தையோட எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க, பாலினத்தை சொல்லக்கூடாது. அது அவர்கள் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். டாக்டர்கள் என்ன செய்யணும்? ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்கேன் பண்ணுற இடங்கள்லேருந்து இதை சொல்லி விட்டார்கள் என்று சொன்னால் அவ்வளவுதான், அவங்களுடைய தொழில் ரத்தாயிரும், டாக்டர் தொழில் ரத்தாகி போயிடும். அப்போ ஏன் இந்த நிலையை எடுத்தான்? இப்படி மனிதனை இருந்தனால எடுத்தான். எதனால இந்த சட்டம் எடுக்கிறான்? அப்போ தன் குழந்தை பெண்ணா என்று தெரிந்து விட்டால் கொல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இது 1-2 இல்லை. பெண் குழந்தைன்னா கொன்றே தீரணுங்கிற ஒரு நிலையில் என்ன செய்கிறார்கள்? வெளியே தெரியாமையே, பெறாமலேயே, பெற்றெடுக்காமலே கொலை செய்யக்கூடிய இருந்ததுனால தான் குழந்தைகளை ஸ்கேன் பண்ணி, வயிற்றில் உள்ள குழந்தை ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது ஆனா பெண்ணாண்டு தெரிகிற விஷயத்தை சொல்லிடாதீங்க, ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா இருக்குது, சோகப்பிரசமாகும், அதெல்லாம் சொல்லுங்க. அதில் கிரிட்டிக்கலாக இருக்குது வேற ஏதாவது அதை சொல்லுங்க. இது ஒன்று மட்டும் மறைச்சிடணும், சொல்லவே. இப்போ சட்டம், இன்னைக்கு உள்ள சட்டம் என்னது? அதான் குழந்தைகளுக்கு எந்த டாக்டராக சொல்லிட்டான்னு தெரிஞ்சால் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் அவர் டாக்டர் தொழில் பண்ண முடியாது, எல்லாது லைசன்ஸ் ரத்தாயிரும். அப்போ ஏன் இந்த சட்டத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு இல்லை? இந்த சட்டம் கொண்டு வந்த காரணம் என்ன? தன் குழந்தையை தானே கொள்வது பெரிய விஷயமா இவனுக்கு தெரியவில்லை. அவன் முஸ்லீம் இதை செய்ய முடியாது. ஒரு முஸ்லீம் வயிற்றில் பெண் குழந்தை உண்டாகிவிட்டது என்பதற்காக செய்யணும்னு நினைத்தால் இந்த வசனம் அவனுக்கு எச்சரிக்கும். எந்த வசனம்? ஒரு உயிரை கொள்வது அல்லாஹ்வுக்கு கடும் கோபத்தை தரும், சபிக்கிறான், நிரந்தர நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும், அவ்வளோ பெரிய பாவம் என்ற ஒரு போதனை யாருக்கெல்லாம் உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள் செஞ்சு இல்லாமல் வீணா போயிருமா. நிரந்தர நரகமுக்கு அர்த்தம் என்ன? நிரந்தர நரகம்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நரகம் தான் சொன்னால் உங்கள் தொழுகைக்கு பரிசு இல்லை, உங்கள் நோம்புக்கு பரிசு இல்லை, நீங்கள் செஞ்ச தான தர்மத்துக்கு கூலி இல்லை, ஒன்றுக்குமே ஒன்றும் கிடைக்காது. அப்போ நம்மளோட எல்லா அமலும் நாசமாகிவிடும் என்கிற ஒரு பெரிய குற்றம் என்பதை விளங்கி கொண்டு ஃபஸ்ட்டு எங்கேருந்து வரணும்? இந்த கருவில் குழந்தைகளை கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குமே, ஆனால் அதை முற்றாக ஒழிச்சிடணும். அதே நேரத்தில் இன்னொன்று மார்க்க சட்டமாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். குழந்தை என்பதற்கு இஸ்லாத்தில் ஒரு அளவுகோல் இருக்கிறது. குழந்தைன்னா என்ன, எப்போ அது மனித குழந்தைங்கிற கணக்கில் வரும் என்று சொன்னால் இஸ்லாமிய பார்வையில் 120 நாள் வந்த பிறகுதான் அது மனித உயிராக ஆகிறது. முதல்ல உயிர் உண்டாகி விடுகிறது. ஆணும் பெண்ணும் சேர்ந்த உடனே அந்த கற்பறையில் அந்த விந்து துளி சென்று விடும் என்று சொன்னால், உயிரணு போய்விட்டது என்று சொன்னால் அப்போ உசுறு இருக்கிறது. அது என்ன மாதிரி உசுராக இருக்கிறது என்று சொன்னால், பகுத்தறிவுக்கு சம்பந்தமற்ற ஆடு மாடுகளுக்கு இருக்க உசுறு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உயிரை போன்றதாகத்தான் அது இருந்து கொண்டே இருக்கிறது. பிறகு என்ன செய்கிறது? 120 நாளைக்கு பிறகுதான் மலக்கு அல்லாட்ட கேட்குறாரு, இறைவா இப்போ சதை கட்டியாக இருக்கிறது, இறைவா விந்தாக இருக்கிறது, இறைவா ஒவ்வொரு ஸ்டேஜையும் சொல்லி அல்லாட்ட கேட்குறாரு. அப்போ என்ன செய்யறான்? 3வது 4வது மாதம் ஆன உடனே, 124 மாதம் ஆன உடனே அவருக்கு ரூஹ ஊது அப்படின்னு மலக்குக்கு எல்லாம் கட்டளையிடுறான். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அவர் ரூஹ ஊதுறாரு. அப்போ அதுக்கு முந்தைய ரூஹு இல்லையாண்டா இருந்துச்சு. 2 ரூஹு மனுஷனுக்கு இருக்கிறது. மனிதனுக்கு மனிதன் என்கிறதுக்கு உள்ள ஒரு ரூஹு இருக்கிறது. அது போக உயிரினங்களுக்கு இருக்கும்ல, அந்த ரூஹு ஒன்று இருக்கிறது. மனித படைப்பு என்கிற நிலைமை எப்போ வரும் என்று சொன்னால் 120 நாளைக்கு நாளில் தான் வரும். 120 நாளைக்கு பிறகு தான் மனிதன் இதை விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு எல்லாமே ஆடு மாடு கருத குதிரை எல்லாருடைய சனை ஒரே மாதிரி தான் இருக்கு. 120 நாளைக்கு பிறகு தான் அந்த உள்ளே இருக்கிற கருவுடைய நிலைமை தோற்றம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஞ்ஞானிகளும் கண்டுபிடித்து சொல்கிறார்கள். அப்போ அந்த 120 நாளைக்கு பிறகு ஒரு அவசரமான ஒரு விஷயமா இருந்தால் கூட, குழந்தை வேணாம்னு நினைத்தால் கூட 120 நாளைக்கு பிறகு கருவை கலைத்தார்களே ஆனால் அது உயிர் கொலை தான். 120 நாளைக்கு பிறகு செஞ்சால் மனிதனை கொலை செய்ய, மனுஷனை கொலை செய்யறதுக்கு தாங்க வருது. ஆடு மாடை கொலை செய்யறதெல்லாம் கொலை செய்கிற குற்றத்தில் வராது, மனிதனை கொலை செய்வதை பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது. அப்போ மனிதன்கிற ஸ்டேஜ் எப்போ வருதுன்னு கேட்டால், மனிதனுக்கு 2 வகையான உயிர் இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் நம்ம தூங்குறோம்ல, தூங்குறத மௌத்துங்கிறான். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, உயிர்கள் தூங்கும் பொழுது, மௌத்தாகும் பொழுது உயிரை கைப்பற்றுகிறான். வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, மௌத்தாகாத உயிர்களை தூக்கத்தில் கைப்பற்றுறான். இப்போ நம்ம மௌத்தாயிட்டோன்னு வைங்களேன், நம்ம உயிரெல்லாம் எடுத்துக்கிறான். அது ஒரு வகை. தூங்குறோம்ல,
அப்போ அல்லாஹ் உயிர் எடுத்துக்கிறான். தூங்கும்போது உயிர் எடுக்கிறவன் செய்கிறான், உயிர் இருக்குது. தூங்கும்போது உயிர் இருக்கிறது, மூச்சு போகிறது வருகிறது. எறும்பு கடித்தா உங்களை அறியாமல் போய் கை தட்டி விடுகிறது. உடம்பு சூடாகி விட்டால் திருந்தி படுக்கிறது. குளிர் அடித்தால் எடுத்து போர்வை எடுத்து போத்தி கொள்கிறது. வெயில் அடித்தால் உடனே ஃபேனை போடுகிறீர்கள். எல்லாமே செய்கிறோமா இல்லையா? செத்தா போயிட்டோம். தூக்கத்தில் உயிர் போகலை. ஆனால் மனிதன் என்பதற்குரிய உயிர் போய்விட்டது. பேசினா விளங்காது, பதில் சொல்ல முடியாது. அவர் தூங்கப்பட்டு 1 மணி நேரம் பயன் பண்ணிட்டு கேள்வி கேட்டால் சொல்ல தெரியுமான்னு தெரியாதுங்க. அவருக்கு மனுஷ உயிர் கிடையாது. அந்த நேரத்தில் தூங்கும் பொழுது மனிதன் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு சாதாரண உயிரினங்கள் வளர்வதற்குரிய உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிர் எடுத்துக்கொண்டு 2 உயிர் இருக்கிறதுனால தான் மௌத்தாகும் போது மல்ல எடுத்துக்கொள்கிறான்ங்கிறான், தூக்கத்திலையும் எடுத்துக்கொள்றேங்கிறான். தூக்கத்தில் எடுத்து எடுக்கிற தூக்கத்தில் இருக்கிற உயிர். அப்போ அந்த உயிரை எந்த உயிர் என்று சொன்னால் மனிதன் என்று செயல்படுவதற்கு 2 உயிர் நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. வேற ஜீவன்களுக்கெல்லாம் ஒத்த உயிர் தான். நம்ம மனித இனத்துக்கு 2 உயிர் இருக்கிற காரணத்தினால தான் இப்படி கூட எல்லாம் பிரித்து பார்க்குறான். அதனால அதை கருவில் உருவாகும் போதே உயிர் தான். 4 மாதம் ஆனவன்னு என்ன செய்கிறாரு, மலக்கு ஒரு ஸ்டேஜையாக சொல்கிறான். மலக்குகள் வந்து ஒரு குழந்தை உருவானவன்னு ஒரு மலக்காட்டில் நியமிச்சிடறான். அவரோட டியூட்டி என்னன்னு கேட்டால் அல்லாட்ட ஒவ்வொரு செகண்டும் ரிப்போர்ட் பண்ணுறது தான். என்ன ரிப்போர்ட்டு? இறைவா இந்த ஸ்டேஜில் இருக்கிறது, இறைவா இந்த ஸ்டேஜில் இருக்கிறது, இறைவா இப்போ இந்த மாதிரி இருக்கிறது, எதுக்கு அடுத்துதான் நான் செய்யணுமாங்கிறது கேட்குறாரு. 120 நாள் ஆனவுடனே ரூஹ ஊதுன்னு நல்லா சொல்லுவான். அப்போ தான் உயிரை ஊதுறாரு. அது மனிதன் என்பதற்கான உயிர். அப்போ இந்த 120 நாளில் தான் மனித உயிர் அடைகிறது என்பது இந்த ஹதீஸிலிருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் விளக்கியிருக்கிற காரணத்தினால் 120 நாள் ஆன பிறகு அந்த கருவில் உள்ள குழந்தையை நீங்கள் கலைத்தீர்களே ஆனால் அது உயிர் கொலையில் தான் சேரும். உங்களுடைய உங்கள் பிள்ளையே நீங்களே கொலை செஞ்சிட்டீங்க, அவன் வெளியே பெற்ற பிறகு கொலை செய்கிறான், நீங்கள் உள்ளே வைத்து கொண்டு கொலை செய்கிறீர்கள் என்ற குற்றத்தில் வந்துவிடும். அதே நேரத்தில் 120 நாளைக்கு முன்னாடி செய்த ஒரு கலைப்பு செய்வார்களே ஆனால் குழந்தையை கொன்ற குற்றம் வராது. ஆனால் அது பெண்ணுக்கு ரொம்ப கேடு. கரு உண்டாகாமல் இருக்க எவ்வளோ ஏற்பாடுகள் நீங்கள் செய்து கொள்ளலாம். நவீன முறையில் அத்தனை சாதனங்களை பயன்படுத்தி நீங்கள் குழந்தை உண்டாகாமல் ஏதாவது ஏற்பாடுகளை செய்து கொண்டால் அது மார்க்கத்தில் குற்றமில்லை. ரசூல்லா காலத்தில் அப்படி ஒன்று இருந்தது, அனுமதிச்சிருக்கிறார்கள். குழந்தை உருவாகாமல் இருப்பதற்கு. உருவான பிறகு கலைப்பதாக இருந்தால் அது 120 நாள் தாண்டி விட்டால் பிள்ளையை கொன்ற குற்றம் வரும். 120 நாளைக்கு உள்ள வந்தால் பிள்ளையை கொன்ற குற்றம், மனுஷனை கொன்ற குற்றம் வராது. ஒரு தாய்க்கு நீங்கள் தீங்கிழைத்திருக்கிறீர்கள். எந்த கருவை கலைச்சாலும் அதில் பெரிய ஒரு 10% பெண்ணுடைய எல்லா சக்தியும் போயிடும், பலவீனமாயிருவாங்க. அந்த கருவுடைய கற்பப்பையுடைய ஆற்றல்கள் எல்லாம் குறைஞ்சி போய்விடும். அதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள்னால் சைடு எஃபெக்ட்னால அந்த பெண்ணுக்கு நீண்ட காலத்துக்கு பாதிப்பு ஏற்படும். கருவை கலைக்கக்கூடாது. அப்போ கருவை கலைத்தல் எந்த குற்றமாகும்னு கேட்டால் பெண்ணுக்கு கேடு செய்கிறது. 120 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கருவை கலைத்தீர்களே ஆனால் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கேடு செய்கிறீர்கள். விளங்காமல் ஏதோ பிள்ளை பெற கஷ்டப்பட்டு நீ செய்றீங்க, அதை விட பெரிய 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 கஷ்டம் நீங்கள் பின்னாடி சுமப்பீர்கள். ஏன்னா சும்மா கலைச்சிடாது. அது கொடுக்கக்கூடிய அந்த ரசாயன மருந்துகள் எல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்ங்கிற காரணத்தினால 2ஆக பிரிக்கணும். உயிரை கொலை செய்தல் என்பது 120 நாளை தாண்டி விட்டால் உயிர் கொலையில் வரும். 120 நாளைக்கு உள்ளே இருந்தால் அதை கலைத்தால் நீங்கள் கேடு செய்கிறீங்க, உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு லா துளுக்கூபி ஐதீக்கும் இல்லை தகுலு கத்தி, உங்களை நீங்களே நாசமாக்கி கொள்ளாதீர்கள்ங்கிறான்ல. அதே நேரத்தில் ஒரு தாயா பிள்ளையான்னு சில நேரத்தில் வரும். சில நேரத்தில் இந்த குழந்தை பெற்றால் தாய் செத்துருவா, மெடிக்கல் ரீதியாக தகுந்த சான்றோடு தக்க ஆதாரத்தோடு அப்படி இருந்தால், தக்க ஆதாரத்தோடு இருக்கும் என்று சொன்னால் நம்மை காப்பாற்றிக் கொள்வது ஃபஸ்ட் இஸ்லாத்தின் கடமை. இஸ்லாத்தின் கடமை என்ன? முதல்ல உன்னை காப்பாற்றிக்க, ஹூ அம்புசக்கும், முதல்ல உன்னை காப்பாற்றிக்கின்ற காரணத்தினால் அது 120 அதுக்கு மேலேயோ. மருத்துவர்கள் சொல்கிறாங்க இது இந்த குழந்தையை இனிமேல் சுமந்து வளர்ந்தால் அதை பிரசவிக்கிற சக்தி இந்த பெண்ணுக்கு இல்லை, அந்த குழந்தை கிரிட்டிக்கல் டைப்பில் இருக்குது, அதனால் அதுக்கு பாதிப்பு வரும், தாய்க்கு பாதிப்பு வரும், இவங்க செத்து போயிடுவாங்க. இப்படி இருந்தால் அது கொலையாக இருந்தால் மன்னிக்கப்படும். அதுவும் கொலை தான் இருந்தாலும் தக்க காரணம்னு சிலது இருக்கு இல்லையா, அந்த தக்க காரணத்தில் ஃபஸ்ட்டு நம்மை காப்பாற்றி கொள்வதற்காக வேண்டி அதை செஞ்சால்தான் நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும் என்றால் இன்னொருத்தர் போகிறத பற்றி நம்ம என்ன செய்ய முடியாது, கவலைப்பட முடியாது. நம்ம பிள்ளைக்கும் உள்ள அது சட்டம் தான். அப்போ இந்த சாதாரணமாக அற்பமானதெல்லாம் செய்கிறாங்க. இந்த கருக்கலைப்பு என்பது சும்மா சும்மா என்ன செய்கிறது, போய் கருவை கலைச்சிட்டு வர்ற வேலையெல்லாம் நடக்கிறது. கரு உண்டாகாமல் பார்த்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு உரிமை இருக்கிறது, மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது.
உண்டான பிறகு சரி அல்ல அதை தந்துட்டானே என்று கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், அதை பெற்றெடுக்கிறதும் நல்லது. நீங்கள் களைத்தீர்களே ஆனால் 2 விஷயம். 120 நாளைக்கு பிறகு களைத்தால் உயிர் கொலை, 120 நாளைக்கு முன்னாடி களைத்தால் உங்களுக்கு நீங்களே கேடு செஞ்ச தண்டனை. இந்த கோபம் இல்லை, இந்த பனிஷ்மெண்ட் இல்லை, ஆனால் உனக்கு ஏன் கேடு செய்து உண்டா என்று இல்லை அதுக்கு ஒரு கேள்வியை கேட்பான். இது குழந்தையுடைய கொலை. அடுத்த கொலையில் உள்ள தற்கொலை. தற்கொலையை நம்மளை தான் நம்ம கொலை செய்யணும்னு நினைக்கக்கூடாது. அதுவும் இதே மாதிரியான பனிஷ்மெண்ட்டுக்குரிய குற்றம் தான். அது பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம்.